இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை என்ன பின்னணி, யார் இதை செய்திருப்பார்கள் என்று பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வி மாயாவதி அவர்களே தமிழகம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தலில் கலந்து கொண்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வரிடம் வைத்துவிட்டு போனார். அது மட்டுமல்லாமல் இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள், பொதுமக்களும் இந்த கொலையை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தமிழக அரசுக்கோ தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கோ இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் பேசாமல் சிபிஐட்டே இதை ஒப்படைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா பிரச்சனை இல்லை, யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்களை சிபிஐ கண்டுபிடிக்கப் போகிறார்கள். ஆனால் நடந்தது, அதற்கு பிறகு நடந்த பல்வேறு சம்பவங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கின் புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று பல்வேறு சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன.